ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வன்னிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சில பயனுள்ள பூஜை அறை குறிப்புகளை தான் பார்க்க போகிறோங்க. நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பட்டனை அழுத்தி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முதல்ல நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி மண் விளக்கு, அகல் விளக்கு நம்ம வீட்டில் வச்சுருப்போம். அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு நல்ல ஒரு வாசனை உள்ளது. இதோட ஒரு ஏலக்காயை நான் போட்டுக்கிறேன். இதோட கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கலாம். இது மூணையும் சேர்த்து நம்ம பூஜை அறையிலையோ இல்லைன்னா நம்ம ஹாலில் ஒரு ஓரத்துலேயோ பூஜை ஷெல்ஃப்லேயோ நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். வீடு முழுவதும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி தோணும் நமக்கு. வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு நாள் இதை மாற்றிக்கலாம். அதுக்குள்ளே கற்பூரமும் கரைஞ்சி போயிடும். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி விநாயகர் சிலையெல்லாம் நம்ம வச்சுருப்போம் வீட்டில். விநாயகர் மட்டும் இல்லை, மற்ற சிலைகள் கூட வச்சுருப்போம். இந்த சிலைகளுக்கு நம்மளுக்கு பூ வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம பழைய ஸ்கெட்ச் பென்னோட மூடி இருந்ததுன்னா அந்த மூடியை எடுத்து ஒரு சின்ன செலோ டேப் எடுத்து இதோட பேக் சைடில், அந்த சிலையோட பேக் சைடில் இந்த நம்ம ஸ்கெட்ச் பேனாவோட மூடியை வச்சு ஒரு செலோ டேப்பால் இதை லேசாக ஒட்ட வச்சுக்கலாங்க. வெளியில் தெரியாத மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கீழையாக நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். எப்போவுமே நம்மளுக்கு மல்லிகைப்பூ அந்த மாதிரி கோத்தப்பூ கிடைக்காத பொழுதில் இந்த மாதிரி சாமந்தி பூ இல்லைன்னா சின்ன ரோஸ் ஏதாவது வைக்கிறப்போ வைக்க முடியாத போயிடும். இந்த மாதிரி நீங்கள் செச்சிங்கன்னா அழகாக இந்த மாதிரி பூ வச்சுக்கலாங்க. நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம வீட்டில் பூஜை அறையில் குங்குமம், மஞ்சள் எல்லாம் வச்சுருப்போம். இப்போ இது கொஞ்ச நாள் ஆனால் அப்படியே இருந்ததுன்னு பார்த்தா அந்த வாசனையும் போயிடும். ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆன மாதிரி ஆகிடும். இதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நம்ம பிடிச்சி சேர்த்துக்கலாங்க. குங்குமம் ஆகட்டும், மஞ்சள் ஆகட்டும், இது ரெண்டுலேயுமே கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை கையாலேயே அப்படியே அழுத்தி பொடி செஞ்சு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வைக்கும் பொழுது நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஒரு மாதிரி வலை கட்டின மாதிரி ஆகிடும், இல்லைன்னா அந்த மாதிரி ஆகாமல் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல வாசனையாகவும் இருக்கும். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கற்பூரம் வாங்கி வச்சோம் அப்படின்னா டப்பாவில் தான் போட்டு வைப்போம். ஏன்னா பேக்கெட்டில் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டால் அப்படியே வைக்க முடியாது. டப்பாவில் போட்டு வைக்கும் பொழுது இல்லை டப்பாலேயே நம்ம வாங்கினா கூட அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி குறுமிளகு இருக்குது இல்லைங்களா, பெப்பர், அதை நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5-6 குறுமிளகை இந்த கற்பூரத்தோடு போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா கற்பூரத்தை நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த காற்று படும் பொழுது அது இவாப்ரேட் ஆகிடும், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கும் பொழுது சீக்கிரமாக கரையாது. இது ஒரு சூப்பரான டிப்பு தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி திரி நம்ம விளக்குக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் நம்ம இந்த மாதிரி திரியை மாற்றி யூஸ் பண்ணுற டைமில், சம்டைம்ஸ் நம்மளுக்கே முடியாத டைமில் நம்ம வீட்டில் இருக்கிற யாராவது வச்சு விளக்கு பொருத்த சொல்லுவோம். அந்த மாதிரி சமயங்களில் ஈஸியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் ஒரு சில திரிகளை போட்டு அதில் எண்ணெயை லேசாக ஊற்றி வச்சுக்கலாங்க. ஏன்னா விளக்கில் நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போடும்பொழுது அந்த திரியோட நுனியெல்லாம் எண்ணெய் படாது சரியா. அப்புறம் நம்ம கையால் அந்த நுனி திரியை பிடிச்சி அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்து அந்த மாதிரி தான் விளக்கு பொறுத்து வைப்போம். இந்த மாதிரி கொஞ்சமாக மூழ்கிற மாதிரி எண்ணெயில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயில் அந்த திரி நல்லா ஊறிடும். அப்போ நம்ம விளக்கு பொருத்தும் பொழுது விளக்கெல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்ச உடனே இதிலிருந்து எண்ணெயில் ஊறின திரி எடுத்து வைக்கும் பொழுது சீக்கிரமாக பற்ற வைக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம விளக்குகள் வாங்குகிறோம். தீபாவளிக்கு, கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் விளக்குகள் வாங்கும் பொழுது ஒரு சிலது பெயிண்ட் பண்ணதோடு வரும். இப்போ இந்த விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மண் விளக்கு அப்படியே இருக்குது. இப்போ இதில் நான் நெயில் பாலிஷ் போட போகிறேன். ஏன் இந்த நெயில் பாலிஷ் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மண் விளக்கில், அகல் விளக்குலலாம் நம்ம எண்ணெய் ஊற்றும் பொழுது எண்ணெய் வெளியே வந்துடும் சம்டைம்ஸு. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற நெயில் பாலிஷை அடிப்பகுதியில் போட்டுக்கலாம். அடிப்பகுதி மட்டும் இல்லைங்க, சைடில் கூட நீங்கள் டிசைனாக போடுறதானா போட்டு அழகுபடுத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம நெயில் பாலிஷ் போடும்போது இது பெயிண்ட் தானேங்க, அதனால் அந்த எண்ணெய் வெளியே வராது. அடுத்தது நம்ம இப்போ சாமி படங்களுக்கெல்லாம் சந்தனம் வைப்போம்.
அந்த சந்தனத்தை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாமி படத்துக்கு வைப்போம். இப்போ நான் இந்த சந்தனத்தோட கொஞ்சமாக பன்னீர் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சந்தனம் நல்ல வாசனை உள்ளதாக இருக்கும். அதோடு நம்ம பன்னீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்பொழுது இன்னும் வாசனையாக இருக்கும். இதோட கொஞ்சமாக பச்சை பாலுங்க, காய்ச்சாத பச்சை பால், நம்ம பேக்கெட் பிரித்த உடனே எடுக்கிற அந்த பால் இருக்கு இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை நம்ம இப்போ வந்து சாமி படத்துக்கு வச்சோம் அப்படின்னா அந்த சந்தனம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எப்போவுமே மஞ்சள் நிறத்தோடு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பால் சேர்த்து கொஞ்சமாக பன்னீர் சேர்த்து சந்தனத்தை மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சாமிக்கு வைக்கிற பிரசாதம் இது. இப்போ நம்ம இந்த மாதிரி பெரிய பேக்கெட் வாங்குகிறோம். அப்போ நம்ம வந்து சாமிக்கு நம்ம ஃபுல்லாக எடுத்துருக்க மாட்டோம். சம்டைம்ஸு அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சாலும் இதாகிடும், ஒரு மாதிரி ஆகிடும், பூச்சியெல்லாம் வந்துடும். அதனால் நம்ம வந்து அடிக்கடி மாதத்துக்கு ஒருக்க ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். நம்ம ஓரளவுக்கு சாமிக்கு நமக்கு பூஜைக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை வந்து நம்ம முதல்ல ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் மீதியை வந்து நம்ம கிச்சனில் வச்சுக்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா கிச்சனில் ஒருக்க வச்ச பிறகு அங்கேருந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எப்போவுமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் இல்லைங்களா. அதனால் வாங்கிட்டு வந்த உடனே முதல்ல இந்த மாதிரி டப்பாவில், தனியாக ஒரு டப்பாவில் சாமி ரூம்லேயோ சாமி ஷெல்ஃப்லேயோ வைக்கிற மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையும் வெல்லமும் வச்சுருக்கிறேன் நான். இதுவும் நம்ம சாமிக்கு வைக்கிற பிரசாதமாக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வைக்கும் பொழுது ஏதாவது நல்ல நாட்களில் நம்மளால் பிரசாதம் செய்ய முடியலன்னா இதையே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பிரசாதமாக. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி அகல் விளக்கு பற்ற வச்சாலும் சரி, இல்லை சாதாரண நம்ம குத்து விளக்கு பற்ற வச்சாலும் சரி, அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றுறோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயிலையும் சரி, இல்லை நம்ம எண்ணெய் பாட்டில்லையும் சரி கொஞ்சமாக கற்பூரத்தை பொடிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா அந்த விளக்கு எரியும் பொழுது நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், ஃபுல் எண்ணெயிலேயே நான் ஒரு சின்ன பீஸு தான் பிடிச்சி போட்டிருக்கிறேன். இப்போ அந்த எண்ணெயே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ இந்த விளக்கில் வந்து இருக்கிற எண்ணெயில் நம்ம போடும்பொழுது அந்த விளக்கில் உள்ள எண்ணெயெல்லாம் தீர்ற வரைக்கும் அந்த விளக்கு எரிஞ்சிட்ருக்கும் இல்லைங்களா, நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் வீடு முழுவதும். அடுத்தது இந்த மாதிரி சின்ன ஃப்ரேமில் உள்ள ஒரு ஃபோட்டோலலாம் நம்ம வந்து பூவை போட வைக்க முடியாது, ஆணி அடிக்காமல் பூ வைக்க முடியாதுங்கிற நிலமையில இந்த மாதிரி கிளிப்பு, பேப்பர் கிளிப் இருக்கும் இல்லைங்களா, அந்த கிளிப்பை வந்து பின்னாடி பக்கம் இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். மாட்ட முடியலனாலும் நீங்கள் ஒரு டேப் வச்சு, சலோ டேப் வச்சு ஒட்ட வச்சுக்கலாங்க. அப்போ அந்த கிளிப் மேலே தூக்கிட்டு இருக்கிறோம், அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி பூவை போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம செவரில் வந்து டைல்ஸ் மாதிரி இருந்ததுன்னா தொடச்சி எடுத்துக்கலாம். சப்போஸ் பெயிண்ட்டு, சுண்ணாம்பு அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம பூ வைக்க வைக்க பின்னாடி எல்லாமே அந்த செவர் எல்லாமே அசிங்கமாயிடும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த பூஜை அறை குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார்